Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Achi Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்தியா முழுக்க ஆன்லைன் மோசடிகள் ரொம்பவே அதிகமாக நடக்குது. அதுலயும் டிஜிட்டல் கைது அப்படின்னு சொல்லப்படுற புதிய மாதிரியான மோசடிகள் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த மோசடியில நாங்க சிபிஐல இருந்து பேசுறோம், போலீஸ்ல இருந்து பேசுறோம், உங்க பேர்ல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களை ஏமாத்துறாங்க. இது மாதிரி நடக்கிற மோசடிகளை கட்டுப்படுத்தவும் மக்கள் இதை உண்மையா போலியான்னு தெரிஞ்சுக்க உதவுற மாதிரியும் சிபிஐ இப்போ அபை அப்படிங்கிற ஒரு புதிய ஏஐ சிஸ்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த அபை சிஸ்டம் எதுக்குன்னா, சிபிஐ பேர்ல யாராவது அனுப்புற நோட்டீஸை உண்மையா இல்ல போலியா என்பதை மக்கள் நேரடியா சரிபார்க்க உதவுதான். இப்போ நிறைய பேருக்கு வாட்ஸ்அப், மெயில், டெலகிராம் மாதிரியான ஆப்ஸ்ல உங்க ஆதார் குற்ற வழக்குல சிக்கியிருக்கு, உங்க வங்கி கணக்கு பண மோசடியில பயன்படுத்தப்பட்டிருக்கு, உங்களை கைது செய்ய போறோம்னு போலியான மெசேஜ்களும் நோட்டீஸ்களும் வருது. இதை பார்த்து பலர் உண்மையாவே பயப்படுறாங்க. இந்த மாதிரி மோசடிக்காரங்க அனுப்புற நோட்டீஸ்ல சிபிஐ லோகோ, அரசு முத்திரை, போலியான கையெழுத்துன்னு எல்லாமே இருக்கும். இதனால சாதாரண மக்களுக்கு இது போலியா உண்மையானு கண்டுபிடிக்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்குதான் இப்போ சிபிஐ அபே சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு. மக்கள் சிபிஐயோட அதிகாரப்பூர்வமான இணையதளமான cbi.government.in போய் இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம். எந்த நேரத்திலும் இந்த சேவை கிடைக்கும்னு சிபிஐ சொல்லியிருக்காங்க. சிபிஐ சொல்ற மாதிரி இணையவழி மோசடி இப்போ இந்தியாவுக்கே பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதுவும் செயற்கை நுண்ணறிவு, டீப் ஃபேக் மாதிரி டெக்னாலஜி வேகமா வளர்றதால யார் உண்மையான அதிகாரி யார் போலின்னு கண்டுபிடிக்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சில மோசடிக்காரங்க அதிகாரி மாதிரி வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க, சிலர் குரலையே போலியா உருவாக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஈஸியா நம்பிடுறாங்க. டிஜிட்டல் கைது மோசடி எப்படி நடக்குதுன்னா, நாங்க சிபிஐல இருந்து பேசுறோம், உங்க பேர்ல கிரிமினல் கேஸ் இருக்கு, உங்க மொபைல் நம்பர் சட்டவிரோத செயல்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலியான நோட்டீஸை அனுப்புவாங்க. சில நேரம் வீடியோ கால் பண்ணி நீங்க கண்காணிப்புல இருக்கீங்க, யாரிடமும் பேசக்கூடாது, போன் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவர் பயந்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சதும் உங்க பணத்தை பாதுகாப்புக்காக ஒரு அரசு கணக்குக்கு அனுப்பணும், இல்லைன்னா கைது ஆகிடுவீங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிடுறாங்க. சிலரெல்லாம் மணிக்கணக்கில் வீடியோ கால்ல வச்சு மன அழுத்தம் கொடுக்கறாங்க. இது எல்லாம் தான் டிஜிட்டல் கைதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்திய சட்டத்துல டிஜிட்டல் கைதுன்னு எந்த சட்டமுறையும் கிடையாதுன்னு சிபிஐ தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மோசடிகள்ல பல பேர் தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பையே இழந்திருக்காங்க. குறிப்பா வயதானவங்க, தொழில்நுட்பம் பத்தி அதிகம் தெரியாதவங்க, தனியா இருக்கிறவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சில பேர் பயந்து போய் வங்கி கணக்குல இருந்த முழு பணத்தையும் மோசடிக்காரங்க சொன்ன கணக்குக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க ஏமாந்துருக்காங்கன்னே புரியும். இது மாதிரியான சூழ்நிலைகள்ல மக்கள் முதல்ல பயப்படாம இருக்கணும். எந்த அரசு அதிகாரியும் வீடியோ கால்ல உங்களை கைது செய்யறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது சிபிஐ பேர்ல உடனே பணம் கேட்கறாங்கன்னா, உடனே பணம் அனுப்ப சொல்றாங்கன்னா, ரகசியமா இருக்க சொல்றாங்கன்னா, அது மோசடியா இருக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான நேரத்துல உடனே அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுக்கு போய் உடனே நம்ம அதை செக் பண்ணணும். இதுக்கு தான் சிபிஐ அபை மாதிரியான ஒரு ஏஐ சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி நடக்கிற காலத்துல அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களை பாதுகாக்கணும் என்பதற்கான முயற்சி தான் இது. இது மக்கள் விழிப்புணர்வோட இருக்கவும் மோசடிகள்ல சிக்காம தப்பிக்கவும் உதவியா இருக்கும். சிபிஐ தெளிவா சொல்றது என்னன்னா, யாருக்காவது சந்தேகமான நோட்டீஸ் வந்தாலோ, சிபிஐ பேர்ல மிரட்டல் கால் வந்தாலோ உடனே cbi.government.in வெப்சைட்டுக்கு போய் அபை மூலமா சரிபார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா போலியான கைது மிரட்டல்கள், ஆன்லைன் மோசடிகள், பண ஏமாற்றம் போன்றவற்றிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ டிஜிட்டல் உலகம் வேகமா வளர்ற மாதிரி மோசடிகளும் அதே வேகத்துல வளருது. அதனால மக்கள் நாம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். தெரியாத நம்பர்கள்ல இருந்து வரும் கால், சந்தேகமான லிங்க், போலி நோட்டீஸ் எதையும் உடனே நம்பக்கூடாது. அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்பணும். அபை மாதிரியான புதிய பாதுகாப்பு முயற்சிகள் பொதுமக்களுக்கும் சட்ட அமைப்புகளுக்கும் இடையே நம்பிக்கையை உருவாக்கும் முக்கியமான நடவடிக்கையா பார்க்கப்படுது. சைபர் குற்றவாளிகள் இப்போ சாதாரணமா ஏமாத்துற நிலையை தாண்டி மக்கள் மனசுல நேரடியா பயத்தை உருவாக்குற அளவுக்கு மோசடிகளை மாத்திட்டாங்க. முன்னால ஓடிபி கேட்டு பணம் திருடுறது, ஃபேக் லிங்க் அனுப்புறது மாதிரி இருந்த மோசடிகள் இப்போ நீங்க கைது ஆக போறீங்க, உங்க பேர்ல சர்வதேச குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்லி மன அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. இதனால பலர் என்ன செய்யணும்னு தெரியாம பதறி போறாங்க. சில மோசடி பண்றவங்க உங்க ஆதார் கார்டு பயன்படுத்தி மும்பையில வங்கி மோசடி நடந்திருக்கு, உங்க சிம் கார்டு மூலம் சட்டவிரோத விளம்பரம் அனுப்பப்பட்டிருக்கு, இப்படிலாம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கால் ரெக்கார்ட் ஆகுது, நீங்க ஒத்துழைக்கலனா போலீஸ் உடனே உங்க வீட்டுக்கு வரும்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. பல நேரங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியான பேக்ரவுண்ட் வச்சு வீடியோ கால்ல பேசுறாங்க. சில பேர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டுலாம் பேசுவாங்க. இதை பார்த்தோன்னே பொதுமக்கள் அப்படியே நம்பிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மோசடி பண்றவங்க பேசுற விதமே ரொம்ப அதிகாரத்தோட இருக்கும். இது ரகசிய விசாரணை, யாரிடமும் சொல்லக்கூடாது, உங்க போன் டேப் செய்யப்படுதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களை அவங்க குடும்பத்தினரிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் தனிமைப்படுத்துறாங்க. இந்த மாதிரி மோசடிகளை தடுக்க தொழில்நுட்ப விழிப்புணர்வு ரொம்பவே முக்கியம். யாராவது அதிகாரி மாதிரி பேசினா
எல்லாம் நம்பக்கூடாது. அதிகாரப்பூர்வ இணையதளம், அரசு உதவி எண்கள், நம்பகமான தகவல்கள் மூலமா மட்டுமே சரிபார்க்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம குடும்பத்தினரிடமோ நண்பர்களிடமோ உடனே சொல்லணும். இதை நம்ம ரகசியமா வச்சுக்கிட்டே பேசுறது தான் மோசடிகாரங்களுக்கு சந்தேகமா மாறுது. நாம அபே மாதிரியான சிஸ்டம் வச்சிருக்கிறது இந்தியாவில் சைபர் பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றமா பார்க்கப்படுது. இணைய மோசடிகள் நாளுக்கு நாள் புது புது ரூபத்துல வந்துகிட்டே இருக்கிற இந்த நேரத்துல மக்களையும் அதே அளவுக்கு விழிப்புணர்வோட தயாராக்கணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த அபை. இதே மாதிரியான கரண்ட் அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு குமுதம் டிஜிட்டலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.